திரு அக்னேஸ்வரன், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள் திமுகவிற்கு என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். மக்களுக்காக அவர்கள் போராட வருவதே இல்லை என்று சொல்கிறார். ஒருவேளை திமுக குறித்த விமர்சனமோ அல்லது போராட்டமோ நடத்தினால் புகைச்சல் என்று சொல்வதும், அதே மாதிரி அப்படி போராட வராததை அடிமை சாசனம் என்று சொல்வதும் ரெண்டும் முரணா இல்லையா? எப்படி எனக்கு புரியல. எப்படி இல்லை சார், இப்போ போராட வரமாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னு இப்போ சொல்லி அடிமை சாசனம்ன்ற உதாரணத்தை சொல்றாரு. ஆனா போராடிய போது கூட்டணிக்குள்ள புகைச்சல் என்று சொன்னார். ரெண்டும் முரணா இருக்கேன்னு கேட்குறேன். அரசியல் கட்சியினுடைய விமர்சனங்கள் நீங்கள் அதனுடைய செயல்பாடுகளை தான் பார்க்கணும். சுதந்திர இந்தியாவில் ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சியிடம் இத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு அந்த தேர்தல் வாக்குமூலத்தில் அந்த அத்தனை கோடி ரூபாயை எதற்காக பயன்படுத்தினோம் என்கிற நிலைப்பாடு அல்லது வெள்ளை அறிக்கை அல்லது இந்த இதுக்குத்தான் பயன்படுத்தணும். நாம் வாங்கியது 2 தொகுதி, ஆனால் நாம் பெற்றது எத்தனை கோடி என்பது தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த அந்த வாக்குமூலத்தில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இயக்கம் ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியிடம் பணத்தை வாங்கிட்டோம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டு அவங்களை எதிர்த்து ஜெனீவாவில் போய் சாம்சங் நிறுவனத்தை நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்று சொன்னால் தென்கொரிய நாட்டிலேயே சாம்சங் நிறுவனம் பதிஞ்சிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் 30 நாளில் பதியாமல் 40 நாள் கழித்து அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு நாங்கள் மேல்முறை நீதிமன்றத்தை நாடினார்கள். அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தது, போனாங்க இல்லையா? இந்த நிலைப்பாட்டை தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க மேடம்? அதான் சார், போராட்டம் நடக்கும் போது அதை புகைச்சல் அப்படின்னு சொல்றாங்களே, ரெண்டும் முரணா இருக்கேன்னு நான் ஒரே கேள்வி. ஒன்றும் கிடையாது புகைச்சல் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னது புகைச்சல்னு? சார் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் அதைத்தான். அது புகைச்சலா நம்ம பார்க்க கூடாது. அங்க புகைச்சல்லாம் கிடையாது. நீங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வளர்த்த கட்சி, அண்ணாவை பற்றி திரு அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா வளர்த்த கட்சியில் அண்ணா அந்த திமுகவினுடைய தலைவர் அது பற்றி ஏதாவது கருத்து இதுவரை தெரிவித்திருக்கிறாரா? 1956 ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரா? இதுவரைக்கும் கண்டிச்சிருக்கிறாரா? மூத்த தலைவர்கள் கண்டித்தார்கள், ஆனால் திமுகவினுடைய தலைவர் இதுவரை கண்டிக்கவில்லை. அது அவர்கள் அண்ணாவினுடைய பற்று பாசம், அது ஒருபுறம் இருக்கட்டும். இப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். நான் இப்ப நீங்க சார் இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுறீங்க சார், நான் கடைசியா பேசுறேன். எனக்கு பின்னாடி நம்ம பத்திரிகையாளர் வருகிறார் சார். இல்ல குறைச்சுக்கீங்க, நிப்பாட்டிக்கப்பா அக்னி அப்படின்னா நீ நிப்பாட்டிக்க. அவர் குறுக்கிடல, அவர் சிரிக்கிறார். கரெக்ட். ஆனா அதே அண்ணன் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் சிரித்த போது உங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்குதுன்னு சொன்னார். நான் அப்படி சொல்ல மாட்டேன், அது இருக்கட்டும். இப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு வர்றேன். நீங்க தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் 1956 நீங்கள் மதிய உணவு திட்டம் என்பதை எட்டயபுரத்தில் ஆரம்பித்தார். திருச்சி பாப்பாரக்குறிச்சியில் சத்துணவு திட்டம் சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு கல்வியை செதுக்கிய சிற்பி, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். இப்போ எல்லா அணைகளையும் போய் கேட்டிங்கன்னா, யாப்பா உன்னை யார்ப்பா கட்டினதுன்னு கேட்டால் பேச்சுப்பாறை அணை சொல்லும், நான் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டிருந்தேன் அப்படி சொல்லி. கடைசியா என்னப்பா பண்ணாருன்னா, எங்கள் வைகை அணையை கூட அவர் தான் கட்டினார். மீதமுள்ள யாருமே மறுக்கலையே சார். இல்லை மறுக்கல இல்லை, ஆனா அது எப்படி மறுக்க முடியும்? உண்மைதானே? ஆகவே அந்த வரலாறுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர்கள் பேசியதை திரு அல்புர்காரி அவர்கள் பேசியதை கூட பேசாமல் தவிர்த்துட்டு அதை நாங்கள் இது பண்ணிட்டோம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு உள்ளுக்க காங்கிரஸ் தலைவரை பத்தியே பேசி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சகோதரி ஜோதிமணி அவர்கள் பேசியது பொய்யா? திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியது பொய்யா? திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பழுத்த பத்திரிகையாளர் மட்டுமல்ல, நினைவாற்றல் கொண்டவர். அரசியல் கட்சியை நினைவாற்றல் தமிழ்நாட்டில் அவரும் திரு வைகோவை விட மிஞ்சிய அரசியல் கட்சியை விவாதிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று நான் நம்புகிறவன். அதை பார்த்திருக்கிறேன், அதனால சொல்றேன், என் தனிப்பட்ட கருத்து. ஆனால் அவர்களெல்லாம் பேசியதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்கள் யார் யாரு? மரியாதைக்குரிய திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அதற்கு பிறகு அன்னை சோனியா காந்தி அவர்கள், அதற்கு பிறகு இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அவர்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போய் பேசுனீங்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்
ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து நாங்கள் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பொருள்னா, நான்காவது அதிகார மையமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் செயல்படுகிறாரா என்பதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தான் பதில் தெரியணும். ஆகவே இந்த விஷயத்துல சரி காங்கிரஸ் பத்தி பேசுங்க, பேசி முடிச்சீங்க விட்டுருங்க. அப்படி ஒருவேளை சகோதரி ஜோதிமணி அவர்கள் பேசியதும் திரு கார்த்திக் பா சிதம்பரம் அவர்கள் பேசியதும் ஐயா இவர் பத்திரிகையாளர் பேசினதும் அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, காங்கிரஸ் கட்சி கருத்து இல்லையா? அப்படித்தான் அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களும் நினைக்கிறார்களா? ஆகவே நாங்கள் இந்த பிரச்சனை எங்கு பேசி முடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? ஆகவே இவங்க என்னன்னு கேட்டா இங்க தலைப்பே திமுக கட்சிக்குள்ள குழப்பமானு தான் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் நீங்க அதை பத்தி இப்ப நீங்க அங்க பாருங்க, அங்க அப்படி பேசுறாங்க, அங்க அப்படி பேசுறாங்க, அதை பத்தியும் பேசிருக்கீங்கல்ல. ஒருவேளை அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க திரு அல்புகாரி. ஒருவேளை பேசி ரொம்ப சலிச்சு போச்சுனால இந்த தலைப்பு எடுத்திருக்கீங்களா என்றால் ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு இவர்கள் கேலியாகவும் ஒரு எள்ளி நகையாடக்கூடியதும் இருக்குதுன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல இப்போ திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் சொல்றாங்க. இப்போ இந்த முரண் கருத்துக்கள் இருந்தாலும் கூட்டணியை பற்றி சிந்திச்சிட்டு இருக்கோம் அல்லது யோசிக்கிறோம், கூட்டணியில இருக்கிறத பத்தி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோ திமுக தலைவர்களோ சொல்லியிருக்காங்களா? இல்ல அவங்க எப்படி ஏன் சொல்லணும்? அவங்க தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வர்றாங்களே, அவங்க ஏன் அதை பத்தி சொல்லணும்? அப்புறம் ஏன் கூட்டணியில குழப்பம், அவங்க பிரிஞ்சிருவாங்க, அங்கிருந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றீங்க? அப்புறம் ஏன் திரு விசிகாவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி தான் வச்சிருக்கிறோம், எங்களால கொடியே நட முடியல, அப்படி பேசாதீங்கங்கிற. அப்ப நாங்க சுபிட்சமா இருக்கிறோம், எல்லா ஊர்லயும் எங்கள் விசிகாவினுடைய கொடி பறந்து கொண்டே இருக்கிறது, எங்களுக்கு எந்த விதம் இல்லை. எல்லா காவல்துறை அதிகாரியும் எங்களுக்கு அனுமதி கேட்ட உடனே கொடுக்கிறார்கள், பொதுக்கூட்டமா கொடுத்து விடுகிறார்கள், கொடி நடனமா கொடுத்து விடுகிறார்கள், அப்படியாவது சொல்லுங்க. ஆகவே இந்த முரணை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தேக கணையை எழுப்பல, இல்ல சார், எழுப்புறதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள். நீங்க சொன்னதே தான். இப்போ காங்கிரஸ் கட்சி பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அடிமைன்னு சொல்லல, நான் சொல்லல, அடிமைன்னு நான் சொல்லல. சரி சரி, எந்த பிரச்சனை நடந்தாலும் அது டெல்லிக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி அதற்கு தீர்வு கண்டு விடுகிறார்களே, அப்படின்னா 4வது அதிகார மையம் தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவரா? இதுதான் என் கேள்வி. சரி, அப்படி சொல்றீங்க. திருமாவளவன் அவரோட பிரச்சனையை பேசினா அதை பேசாம இருந்திருக்கலாமே, ஏன் பேசுறாருன்னு கேக்குறீங்க? இல்ல ரைட், பேசினா இப்படி கேக்குறேன். புகாரி நீங்க நிறைய பேசுவீங்க, குறிச்சுக்குங்க, மொத்தமா நம்மளை விட்டு எழுத்து சாத்துங்க, அது நான் கண்டுக்கிறாம போவேன், அதான் விட்டுருவோம். இப்ப நான் கேட்பது, நீங்க வேங்கை வயலுக்கு சிபிசிஐடி கொடுத்த போது தமிழ்நாட்டுடைய விசிகாவினுடைய தலைவர் நன்றி தெரிவித்தார் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. அந்த அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்கல்ல, அடுத்து சிபிஐ கேட்டீங்கல்ல, உங்களுக்கு கொடுக்கல, கொடுக்காததுக்கு பரவாயில்லை நீங்கள் கொடுக்கவில்லை என்று மீண்டும் அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கலாமே என்றால், எந்த மக்களுக்காக நீங்க கட்சி நடத்துறீங்களோ அந்த மக்களினுடைய வேதனையை நீங்கள் மருந்து போடாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களோ என்ற இது இருக்குது. இன்னொன்று என்ன நடக்கிறது, எமர்ஜென்சி ஆச்சாப்பா அப்படின்னு கேட்டார் ஐயா முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். என்ன பண்ணீங்க? அது என்ன பதில் வந்தது? இல்ல, கேள்வி கேட்டால் பதிலே வரமாட்டேங்குது. 98.5% கணக்கு தப்பா சொல்றாங்க திமுக. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார், கணக்கு தப்பா சொல்றாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதையெல்லாம் பேசாதீங்க, நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அதனால யாரும் பேசக்கூடாது என்றால் இது ஜனநாயகத்தை அப்படியே கிள்ளி போட்டு கதையை முடிச்சிருது வேலை இல்லையா? அது சரி.